ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு என் தங்கச்சி ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நான் காஃபி போட்டு கொடுத்துட்டே கொஞ்சம் காசிப் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் கார் பார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு பக்கத்தில் பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தது. இது கொஞ்சம் எனக்கு அன்சேஃபாகவே ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் காரை உள்ளே தள்ளி பார்க் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு காருக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா லேண்டு கொஞ்சம் ஸ்லோப்பாக இருந்தது. ஓகே, இந்த இடத்துல சேண்டு ஃபில் பண்ணிடலான்னு சொல்லி தான் இன்றைக்கி ஊர்களோட மணல் அடிச்சுட்டு இருந்தோம். நல்லபடியாக மணலும் அடித்து காரை உள்ளே தள்ளி நிப்பாட்டிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, என்னோடய பொண்ணுக்கு மருந்து தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மருந்து நான் மந்த்லி ஒன்ஸ் ஊற்றி விட்டுருவேன். இதில் பார்த்திங்கன்னா ஓமம், கசகசா, பெருங்காயம், சுக்கு, மிளகு, பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும். அதோட அரோமா பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு இடிக்கலுக்கு மாற்றி நல்லா அரைச்சிக்கிடணும். சுடுதண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி பேபிஸ்க்கு கொடுக்கணும். இது கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளமே வரவே வராது. ஸோ இது மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தாலே போதும். நான் என்னோடய பொண்ணுக்கு ப்ராப்பராக கொடுத்துருவேன். அவள் குடிக்கவே மாட்டேன், எப்படியோ ஊற்றி விட்டுருவோம். ஓகே, அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் பாப்பாவை கூட்டிகிட்டு வாக்கிங் போயிட்டேன். இந்த மாதிரியான மினி விளாக் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.